ஹாய் எவ்ரி ஒன். ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா குவான்டைசேஷனை பற்றி நல்லாவே டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். ஏன் குவான்டைசேஷன் யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி எல்லாமே. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் அன்ஸ்லாத்தை வச்சு எப்படி நம்ம வந்து ஆப்டிமைஸ்டாக இந்த கூகுள் கொலாபில் லோட் பண்ணலாம். ஸோ அது ஃபுல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி அதில் வந்து அந்த டோக்கனைசர் அதெல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஃபுல்லாக டீகோட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதே மாதிரி ஏஐயில் உங்களுக்கு இன்டெப்த்தான நாலேஜ் பற்றிலாம் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் ஏஐ வித் ஆகாஷ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ஒன் வீடியோக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் இந்த கூகுள் கொலாப் மட்டும் செட் பண்ணி இந்த அன்ஸ்லாத் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி பிப் இன்ஸ்டால் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த கூடா மட்டும் அவைலபிளாக இருக்கா இந்த கூகுள் கொலாபில் அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அன்ஸ்லாத்தை யூஸ் பண்ணி எந்த ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எப்படி நம்ம லோட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அன்ஸ்லாத்னு கொடுத்துட்டு இம்போர்ட் ஃபாஸ்ட் லாங்குவேஜ் மாடல் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இருக்கும், அதாவது ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ பேசிக்காக இதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான கிளாஸ் அபவுட் அன்ஸ்லாத்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து நமக்கு ரொம்பவுமே சிம்பிளாக இம்போர்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. பட் பிஹைண்ட் த வுட் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை எடுத்துட்டு அந்த மாடல் மேலே ஜஸ்ட் ஒரு கான்ஃபிகரேஷன் மட்டும் அவங்க வந்து கான்ஃபிகரபிளாக கொடுக்க அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் வைஸாக அந்த மாடலை எப்படி கம்மி பண்ண முடியும் அண்ட் அந்த மாடலை எப்படி நம்ம இன்ஃபோர் பண்ண, அதாவது அந்த ஜென்ரேட்டுன்ற அந்த ஒரு மெத்தட்லாம் கொடுத்து அதை எப்படி நமக்கு வந்து ஆப்டிமைஸ்டாக பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவங்க டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக போய் அந்த மாடலை நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சேஞ்ச் பண்ண மாடலை ஈஸியாக நமக்கு ஆக்சசபிளாக கொடுக்கறதுக்காக தான் இந்த கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக இது ரன் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும், ஃபியூ செகண்ட்ஸ் எடுக்கும். ஸோ அந்த ரன் ஆகும்போது உங்களுக்கு நிறைய லாக்ஸ் மாதிரி வரும். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 2x ஃபாஸ்ட்டாக இது வந்து ஃபைன் டியூன் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக இந்த ஃபாஸ்ட் லாங்குவேஜ் மாடலோட இந்த கிளாஸோட மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட லோடிங் ஸ்பீட் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு மாடலில் லோட் பண்ணாலுமே அது ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு லோட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாடல்லாம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஃபைன் டியூன் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் நடக்கும். அண்ட் அந்த ட்ரைனிங் ப்ராசஸுமே இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுக்கும். மோர் தென் 3x ஸ்பீட் ராதர் தென் வென் கம்பேரிங் டு நார்மல் ஹக்கிங் ஃபேஸ் லைப்ரரி வச்சு நீங்கள் பண்ணும்போது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோடுமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த இம்போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கிளாஸை மட்டும் இங்கே இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இம்போர்ட் பண்ணிட்டு இந்த மாடல் நேம் மட்டும் கொடுத்தாலும் நமக்கு ஈஸியாக லோட் ஆயிரும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கோடிங்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சிம்பிளாக நமக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ ஒரு மாடல் இங்கே லோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ப்ரீ ட்ரெயின்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு அந்த ஃபாஸ்ட் லாங்குவேஜ் மாடலுக்குள்ள. ஸோ அதை மட்டும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு அந்த மாடல் நேம் மட்டும் அந்த ஹக்கிங் ஃபேஸில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதே நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அன்ஸ்லாட்டில் லாமா 3.2ல 3 பில்லியன் இன்ஸ்ட்ரக்ட் மாடல் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா 4 பிட் குவான்டைசேஷன் அந்த வேரியேஷனை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் பிஃபோர் இந்த மாடலை நம்ம லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேராமீட்டர்ஸை மட்டும் இங்கே கான்ஃபிகர் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாடலை நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு 3 பேராமீட்டர் இருக்குது. ஸோ அந்த 3 பேராமீட்டர் நான் ஜஸ்ட் இங்கே குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சீக்வென்ஸ் லென்த் அப்படின்னு இருக்கு. ஸோ பேசிக்காக இதுதான் ஒரு கான்டெக்ஸ்ட் விண்டோ ஒரு கான்டெக்ஸ்ட் சைஸ் ஆஃப் த மாடல் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டோக்கன்ஸ் மாதிரி 2048 டோக்கன்ஸ் இருக்குன்னா அந்த மாடல்னால ஒரு query நீங்கள் கேட்குறீங்க, ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அந்த கொஸ்டின் ப்ளஸ் அந்த மாடல் ஜென்ரேட் பண்ணுற அவுட்புட் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி சேர்த்தாலுமே உங்களால் 2048 வரைக்கும் தான் அந்த டோக்கன்ஸ் உங்களால் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதுதான் அந்த மேக்ஸிமம் சீக்வென்ஸ் லென்த்னு கொடுக்குறோம். ஸோ இன்கேஸ் நம்ம வேறு ஏதாவது கொஞ்சம் அதிகமான நம்பர்ஸ் கொடுத்து நம்ம ஃபைன் டியூன் பண்ணோன்னா அந்த லெவலுக்கான டோக்கன்ஸ் அந்த மாடலுக்குனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ அதுதான் இந்த மேக்ஸிமம் சீக்வென்ஸ் லென்த்ன்ட்டு. அண்ட் இங்கே டி டைப் இருக்குது. ஸோ பேசிக்காக இது டேட்டா டைப். இங்கே வந்து நம்ம நன்னுன்ற டிஃபால்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஜிபி என்வாயன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரே ஒரு ஜிபி, அதாவது இங்கே T4 அந்த இது வேரியேஷன் தான் இருக்கும். நான் ஜஸ்ட் இங்கே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட T4 மட்டும் தான் நமக்கு வந்து இங்கே ஃப்ரீ வெர்ஷனில் அவைலபிளாக இருக்கும். பட் அதை தவிர்த்து உங்களுக்கு A100 இல்லை வேறு டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு NVIDIAவோட GPU சிப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு டேட்டா டைப்பை நீங்கள் அதிகமாக கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நன்னு கொடுத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த T4 GPU தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த டி டைப் வந்து நன்னு கொடுத்தா பை டிஃபால்ட்டாக அப்படின்னு சொல்கிறதுக்கு விட உங்களோட ஹார்ட்வேரில் என்ன GPU இருக்கோ ஸோ அதுவுமே ஆட்டோ டிடெக்ட் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி இது கான்ஃபிகர் ஆகிக்கும். ஸோ பேசிக்காக இந்த டேட்டா டைப் தான் அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டோ இல்லாட்டி BF16 இல்லாட்டி FP16 அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா டைப் நம்ம நன்னுட்டே கொடுத்துட்டோம்னா பை டிஃபால்ட்டாக நம்ம ஹார்ட்வேருக்கு என்ன டேட்டா டைப்புக்கு அதுக்கு வந்து கான்ஃபிகரபிளாக இருக்கோ ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இந்த வந்து அன்ஸ்லாத் அதை ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து நமக்கு லோட் ஆகி கொடுத்துக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லோட் இன் 4 பிட் அப்படின்னு இருக்கு. அண்ட் இது வந்து நம்ம ட்ரூன்னு கொடுத்துக்கணும். பிகாஸ் இந்த கூகுள் கொலாப்ல அகைன் இது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடான என்வாயன்மெண்ட்னால நமக்கு ரொம்ப கம்மி ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ அதனால நமக்கு வந்து இங்கே 4 பிட் மாடல் தான் இங்கே லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஜிபி மெமரியில் இருந்துச்சுன்னா வேறு ஏதாவது 16 பிட் மாடலில் உங்களால் லோட் பண்ண முடிஞ்சுன்னா
நீங்கள் தாராளமாக லைக் இந்த ட்ரூலாம் கொடுக்க தேவையில்லை, டேரெக்டாகவே நீங்கள் இந்த பேராமீட்டரை தூக்கி விட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக 16 பிட்லேயே நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செல்லை மட்டும் ரன் பண்ணிவிட்டு அண்ட் இந்த பேராமீட்டர்ஸை இந்த ப்ரீ ட்ரெயின்ட் இந்த மெத்தட், அதாவது ஃப்ரம் ப்ரீ ட்ரெயின்ட் இந்த மெத்தட்ஸ்குள்ளே நான் போட்டுக்கிறேன். ஸோ பேசிக்காக அதே மாதிரி மேக்ஸிமம் சீக்வன்ஸ் லென்த்னு கொடுத்துட்டு நம்ம இங்கே என்ன மேலே கான்ஃபிகர் பண்ணோம் அதே இது. அண்ட் அதே மாதிரி இங்கே டி டைப்னா அண்ட் லோட் இன் 4 பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூன்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு மாடல் அப்படின்ற ஒரு வேரியபிள் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ அந்த மாடல்ன்ற வேரியபிள் கூட மட்டும் இது லோட் ஆகிற மாதிரி. பட் பேசிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் லாங்குவேஜ் மாடல் வச்சு நீங்கள் லோட் பண்ணும்போது, அதாவது ப்ரீ ட்ரெயின்ன்ற இந்த கிளாஸை நம்ம லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம் ரிட்டர்ன் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட ஆக்சுவல் அந்த இதுவுமே ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோக்கனைசர் அப்படின்னு ஒன்று நமக்கு ரிட்டர்ன் ஆகும். அண்ட் இந்த டோக்கனைசர் பற்றி நான் கொஞ்சம் நேரத்தில் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் இது மட்டும் நம்ம ரன் பண்ணிக்கோ. ஸோ ரன் பண்ணால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் இந்த மாடல் சைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லைக் 2 to 3 GB இருக்கும். ஸோ இது எல்லாமே பொறுமையாக நமக்கு டவுன்லோட் ஆகும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா லைக் உங்களோட இன்டர்நெட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆகாது. பிகாஸ் இது எல்லாமே நம்ம நோட் புக் ஃபுல்லாமே லைக் கூகுள் க்ளவுடில் தான் அது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். ஸோ உங்களோட டேட்டா எதுவுமே ஆகாது. ஸோ இது எல்லாமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இது லோட் ஆகி முடியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாடல் வந்து ஃபுல்லாக லோட் ஆயாச்சு நம்மளோட சிஸ்டமில். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ரேமில் கூட போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரேமில் செக் பண்ணோன்னே நீங்கள் ஜிபியூவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துருக்கும். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் சின்ன மாடல் தான். ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஜிபியூ ரேமுமே இங்கே அலோகேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் இதோட சும்மா அந்த மாடலோட ஆர்கிடெக்சர் மட்டும் வியூ பண்ணுவோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபாஸ்ட் லாங்குவேஜ் மாடல் கொடுத்துட்டு ஃபார் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே என்ன மாடல் லோட் பண்ணியிருக்கோமோ அந்த மாடல் மட்டும் இங்கே கொடுத்துட்டீங்கனாலே ஸோ அந்த மாடலோட ஃபுல் ஆர்கிடெக்சரிங் நமக்கு டிஃபைன் ஆயிரும். ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டில் ஃபுல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். பட் ஜஸ்ட் இது ஒரு வெரிஃபிகேஷனுக்காக லைக் இந்த மாடல் ப்ராப்பராக லோட் ஆயிடுச்சா இல்லையான்றதுக்காக. இப்போ இந்த இடத்துல நான் இந்த டோக்கனைசர் இந்த கான்செப்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக டோக்கனைசர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாமே நம்பர்ஸ் தான் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த ஒரு டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்தாலும் இன்டர்னலாக அதுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்காது. ஸோ அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு தான் இங்கே டோக்கனைசர்ன்ட்டு ஒன்று ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் நீங்கள் ஒரு கால்குலேட்டர் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ கால்குலேட்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நியூமரிக்கல் ஆப்ரேஷன் மட்டும் தான் உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பட் இன்கேஸ் நீங்கள் ஒரு சயின்டிஃபிக் டினோஷன்ஸ் மாதிரி கொடுக்குறீங்க, இப்போ வேறு ஏதாவது ஒரு எஸ்ஐ யூனிட் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்கன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏ அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு இன்டீஜராக அதாவது ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் தான் அந்த கால்குலேட்டர்னால அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த இடத்துல ஃபுல்லாமே டோக்கனைசர் மாதிரி யூஸ் ஆகும். அண்ட் இந்த டோக்கனைசர் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அவங்க பில்ட் பண்ணும்போதோ இல்லை அவங்க ட்ரெயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ லாமா இந்த ஒரு மாடல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது மெட்டா ரிலீஸ் பண்ண இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸட் டைப் ஆஃப் ஒரு டோக்கனைசர் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அதாவது அது வெக்காபுலரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரௌண்ட் லைக் எனக்கு தெரிஞ்சு லைக் 128K டோக்கன்ஸ் மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ இந்த டோக்கன்ஸோட மேஜர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு வேர்டுக்கும் அவங்க ஒரு இன்டீஜர் அசைன் பண்ணி விட்டுருப்பாங்க. இந்த இடத்துல டோக்கன் நான் நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லைக் அரௌண்ட் 4 கேரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்ட் கேரக்டர் இதுவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஆக்ட் இது வந்து இன்னொரு டோக்கன் சொல்லுவாங்க. அப்புறம் ERS அப்படின்ற ஒரு டோக்கன் இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மாடல் டு மாடல் வேரி ஆகும். பட் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லைக் 4 கேரக்டர்ஸ் தான் லைக் ஒரு டோக்கன் அப்படின்ற ஒரு மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ பேசிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா லைக் தி ஆப்பிள் மேத்தமெட்டிக்ஸ் அன்ஸ்லாத் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காக நான் சொன்ன மாதிரி 4 கேரக்டர்ஸ் தான் இங்கே ஒரு டோக்கன் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல தி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸோ இது வந்து ஒரு டோக்கனாக அது கன்சிடர் ஆகிருக்கும். அண்ட் இந்த திக்குன்ட்டு ஒரு ஐடி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லாமா மாடலோட இந்த ஐடி பார்த்தீங்கன்னா 791 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு யூஸராக நீங்கள் ஒரு வேர்டு இன்புட்டாக கொடுக்குறீங்க ஒரு மாடலுக்கு. ஸோ அந்த மாடல் பேக் எண்டில் அந்த டோக்கனைசரை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை இங்கே கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ தீன்னு பார்த்தீங்கன்னா அது 791 அப்படின்ட்டு அந்த லாமா மாடலுக்குன்னு ஒரு டோக்கனைசர் இருக்கும். ஸோ அதில் மேப் பண்ணி நமக்கு ஒரு நம்பரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்பிள் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆப்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐடியா 6686 அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் இங்கே நல்லா இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஒன்று நோட் பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தீக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இந்த மாடலுக்குன்ட்டு இந்த ஸ்பேஸ் வச்சு ஒரு ஆப்பிள்ன்ட்டு ஒரு வேர்டுக்குன்ட்டு அவங்க தனி ஒரு ஐடியா அசோசியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி ஸ்பேஸ் இல்லாமல் ஒரு ஐடியா கூட இவங்க அசோசியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வித் ஆப்பிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஐடி 6686 இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மேத்தமெட்டிக்ஸ்ன்னு இருக்குது. அண்ட் இது கொஞ்சம் பெரிய வேர்டு. ஸோ இந்த பெரிய வேர்டை பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக டோக்கனைஸ் பண்ணி அதை பிரேக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது எப்படி பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப் வேர்டாக அதை பிரிச்சிருப்பாங்க. ஸோ பேசிக்காக இங்கே மேத் அப்படின்ற அந்த ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிக்ஷனரியில் இருந்திருக்கும். அதாவது இங்கே 101 to
8K டோக்கன்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தால ஸோ இந்த டிக்ஷனரிக்குள்ளே அது ஆல்ரெடி இருந்திருக்கும். ஸோ மேத்ன்ற அந்த வேர்டு இதுக்கு ஒரு காமனான வேர்டு தான் வச்சுக்கோங்க. ஸோ மேத்தோட ஐடி லைக் வந்து 5765 அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரிமைனிங் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மேட்டிக்ஸ்ன்ற ஒரு வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குமே லைக் இந்த டிக்ஷனரியில் அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ அதோட ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லைக் 29548 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ பேசிக்காக இது ரெண்டு கம்பைன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இந்த நம்பர் ப்ளஸ் இந்த நம்பர் அப்படின்றது தான் நமக்கு வந்து இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரெண்டு டோக்கன் ஐடி சேர்ந்து தான் இந்த மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அன்ஸ்லாத் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ பேசிக்காக இந்த தி ஆப்பிள் மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் ஒரு காமனான வேர்ட். நீங்கள் இன்டர்நெட்டில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு இந்த ஒரு டிக்ஷனரி அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அன்ஸ்லாத் இந்த மாதிரி ஒரு வேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா லைக் இந்த டிக்ஷனரியில் இருக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அவங்க எப்படி இந்த டோக்கனைசர் அடாப்ட் பண்ணிக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் ஒரு சப் வேர்ட் வச்சு அது பிரேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்ற அந்த ஒரு வேர்ட் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஸ்லாத் இந்த மாதிரி வேர்டும் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டு பிரேக் பண்ணி லைக் ஒரு சப் வேர்ட் மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக மேத்தமெட்டிக்ஸ் பண்ண மாதிரியே தான். பட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக நிறைய இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு அது ஃபுல் டோக்கனாகவே உங்களுக்கு கிடச்சிடும். பட் இங்கே அன்ஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேராக திங் அக்கர் ஆகிற மாதிரி இருக்கிற வேர்டு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா லைக் அன்னுக்குன்ற ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா லைக் 1345 அப்படின்ட்டு இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஸ்லாத்துக்கு பார்த்தீங்கன்னா லைக் 9029 அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எமோஜியும் இருக்கும். ஸோ எமோஜிக்குன்னு அவங்க நிறைய இடத்துல அவங்க ஐடி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த நீங்கள் நல்லாவே நோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதே நீங்கள் ChatGPT கிட்ட நிறைய இடத்துல ஜென்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நிறைய எமோஜிஸை வச்சு உங்களுக்கு நிறைய ரெப்ளிகேட் பண்ணியிருக்கும் ஒரு ஆன்சருமே. ஸோ பேசிக்காக அவங்களோட அந்த ட்ரைனிங் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய எமோஜிஸை இந்த மாதிரி நிறைய வேர்டில் எங்கெங்கெல்லாம் புகுத்த முடியுமோ எல்லா இடத்துலையும் புகுத்து விட்டு அதுக்குன்னு ஒரு தனி டோக்கனைசர் வச்சு அவங்க இது பண்ணி வச்சிருப்பாங்க, மேப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது ஜென்ரேட் பண்ணும்போது அந்த எமோஜியை வச்சு நிறைய உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எமோஜிக்குன்ட்டு ஒரு தனி ஐடி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லைக் 10024 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த 3 ஐடி சேர்ந்தது தான் இந்த அன்ஸ்லாத் விச் இந்த ஸ்மைலி எமோஜி அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகிட்டு லைக் இந்த இது எப்போ நம்ம ஜென்ரேஷன் நிறுத்தணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எண்ட் ஆஃப் டோக்கன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ EOT_ID அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எண்ட் ஆஃப் டோக்கன் ஐடி அப்படின்னு இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக நமக்கு இங்கே ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் நம்ம நார்மலாக ரன் பண்ணும்போது அக்சசிபிளாக இருக்காது. பட் இந்த மாதிரி ஃபைன் டியூனிங் பண்ணும்போது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்குண்டு ஒரு தனி ஒரு ஐடி இருக்கும். ஸோ அதோட ஐடி பார்த்தீங்கன்னா லைக் 128009 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ பேசிக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128 அப்புறம் வந்து 3 0 போட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் டோக்கன் ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லைக் 128க்கு மேலே 001 002 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டோக்கன்ஸ் அவங்க கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லைக் இந்த சென்டென்ஸ் முடியுது அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் டோக்கன் இங்கே ஆட் ஆகிருக்கும். பட் நமக்கு அது விசிபிளாக இருக்காது. பட் இந்த மாடல் உள்ள இன்டர்னலாக அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்குன்னு ஒரு தனி ஐடி இருக்கும். ஸோ இப்போது இந்த எல்லா ஐடியும் சேர்ந்து தான் அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அந்த மாடலுக்கு உள்ளே போயிட்டு ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி ஒரு ஐடியை நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பேசிக்காக இதே ஐடி வராது, பட் வேற ஒரு ஐடி வரும். திருப்பி இதே டோக்கனைசர் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரியல் டெக்ஸ்டிங் வந்து உங்களுக்கு திருப்பி மேப் ஆகி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்படி தான் இந்த இடத்துல இந்த டோக்கனைசர் நமக்கு ஃபுல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இது நான் கோட் வைஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம லோட் பண்ணி வச்சிருக்க டோக்கனைசரில். ஸோ அது இனிமேல் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் ஜஸ்ட் ஒரே ஒரு சென்டென்ஸ் எடுத்துருக்கேன் லைக் ஐ லவ் யூசிங் அன்ஸ்லாத் இன் கோலாப் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு காமனான வேர்ட் லைக் ஐ லவ் யூசிங் அப்படின்ட்டு. இந்த அன்ஸ்லாத் மட்டும் லைக் கொஞ்சம் அன்ரேர் வேர்ட், ஐ மீன் கொஞ்சம் ரேரான வேர்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். வேற இன் கோலாப் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா ஒரு ரெகுலரான வேர்ட் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே லோட் பண்ணி வச்சிருக்கேன் இங்கே டோக்கனைசர்ன்ற இந்த லாமா 3.2ஓட அன்ஸ்லாத் வெர்ஷன் ஆஃப் மாடல் இருக்குது. ஸோ அந்த டோக்கனைசரை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த வேர்டை நம்ம டோக்கனைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா லைக் டோக்கனைசர் டாட் அப்படின்னு கொடுத்துட்டு டோக்கனைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கன்ஸ் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஐ லவ் யூசிங் அன்ஸ்லாத் இன் கோலாப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டோக்கன் ஐ மட்டும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு புரிகிற மாதிரி இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் டோக்கனாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு டோக்கன் ஐடியா தான் இது ஆக்சுவலாக நமக்கு ஃபுல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டோக்கன் ஐடியும் நம்ம இங்கே ஜஸ்ட் வியூ பண்ணி பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே என்கோட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும் டோக்கனைசரில். ஸோ அதை மட்டும் இங்கே ஜஸ்ட் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஐடிஸாக கொடுக்கும். ஸோ இங்கே சொன்ன மாதிரி இங்கே ஐக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 12800 அந்த வேர்டில் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோவன்ற ஒரு க்ளோவன்ட்டில் லைக் அந்த ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா 40ன்ற ஒரு ஐடியா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஜி யூசிங் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ பேசிக்காக இந்த ஜி க்ளவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை தான் இவங்க இண்டிகேட் பண்ண வராங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே ஜி யூசிங் அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஸ்பேஸை தான் அவங்க இண்டிகேட் பண்ணி இதுக்கான டோக்கன் அப்படின்ட்டு இருக்கு.
இப்போ நான் ஜஸ்ட் இந்த ஸ்பேஸ் எல்லாமே இந்த லவ் அண்ட் யூசிங் மட்டும் நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு அகைன் நான் இங்கே ரன் பண்ணுறேன். ரன் பண்ண பார்த்தோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் நார்மலாக மாறின மாதிரி ஆயிடுச்சு. பட் இதே நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணீங்கன்னா அந்த ஸ்பேஸுமே அது இன்டர்னலாக டீட்டெயிலாக நமக்கு கேப்சர் ஆகி நமக்கு இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அன்ஸ்லாட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காமனான வேர்டு இல்லை. வேறஸ் இந்த லவ் அண்ட் இந்த யூசிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக வந்துருச்சு. பட் இந்த அன்ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் யூஎன்எஸ் அப்படின்ற அந்த ஒரு வேர்டு ஒரு டோக்கனாக கன்சிடர் ஆயிருக்கு. அண்ட் லாத் வந்து ஒரு வேர்டாக இங்கே கன்சிடர் ஆயிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லைக் இன் கொலாப் அண்ட் அந்த எக்ஸ்க்ளமேஷன் அது எல்லாமே போட்டிருக்கு. அண்ட் அதெல்லாம் போட்டு இங்கே வந்து நமக்கு டோக்கன்ஸ் அது எல்லாமே ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸாக நமக்கு இங்கே வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ இந்த ஐடிஸை நீங்கள் திருப்பியும் லைக் டீகோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த டெக்ஸ்ட் நமக்கு இங்கே வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் அகைன் நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐ லவ் யூசிங் அன்ஸ்லாத் இன் கூகுள் கொலாப், அதாவது வெறும் கொலாப் அப்படின்னு வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் நான் இங்கே சொல்லியிருப்பேன் லைக் ஐக்கு இந்த ஒரு ஐடின்ட்டு. ஸோ பேசிக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிகினிங் ஆஃப் டெக்ஸ்ட்டுக்கு தான் இந்த ஒரு ஐடின் இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அங்கே உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தப்போ இங்கே எண்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டு ஒரு ஐடி கொடுத்துட்டு லைக் 128,009 இது எண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் அதோட ஐடின்னு இருக்கும். வேறஸ் எல்லா டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செட் ஆஃப் வேல்யூக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும்ட்டு. ஸோ எல்லா வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு அந்த கோலாபில் காட்டின மாதிரி எல்லா வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ரேஞ்சஸ் பிட்வீன் லைக் 0 to 128,000 அதுக்குள்ளே வந்திருக்கும். அதுக்கப்புறம் வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டோக்கன்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த 128,000 இந்த ஸ்பெஷல் டோக்கனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிகினிங் ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த மாடல் எப்போ ஜென்ரேட் பண்ணும்போது இது பை டிஃபால்ட்டாக அது ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ இந்த டோக்கன் நமக்கு பை டிஃபால்ட்டாக வரும். அண்ட் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே வரும். பட் காமனாக இப்போ நம்ம ChatGPT யூஸ் பண்ணது இது எல்லாமே நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிட்டு நார்மலாக நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் பிஹைண்ட் த சீன்ஸ் இப்போலாம் ஒரு ஸ்பெஷல் டோக்கன் ஒரு மாடலுக்குன்னு இருக்கும். ஸோ அது எல்லாமே இருக்கும். அண்ட் அதே மாதிரி நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு நிறைய டோக்கன் இருக்கும். அந்த டோக்கன் எல்லாமே ஜென்ரேட் ஆகிட்டு தான் நமக்கு வந்து ஃபுல்லாமே ஒரு அவுட்புட் மாதிரி வரும். ஸோ ஜஸ்ட் நான் இங்கே வந்து லைக் இந்த டோக்கனைசர் பற்றி ஜஸ்ட் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்கேஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப புரியனாலும் ஜஸ்ட் நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் ஒரே ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் டோக்கனைசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து இன்டர்னலாக நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஏன் அது நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு நம்பர்ஸ் வச்சு தான் அவங்க நிறைய அந்த டிக்ஷனரி மாதிரி மேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஈஸியாக அதனால மேப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் லைக் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இல்லை ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் சியர்ஸ் பாய்.